Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 exercise 6.3 ல இருந்து question number 3 பார்க்க போறோம். Find the local maxima and local minima if any of the following. Find also the local maximum and the local minimum values as the case may be அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி question number 1 and 2ல வந்து find the maximum point of maxima maximum வேல்யூன்னு பார்த்தோம். இதுல எக்ஸ்ட்ரா அந்த லோக்கல்ன்ற வேர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணுதான். அது எதுக்காக அந்த லோக்கல்ன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு எத்தனை டேர்னிங் வேணாலும் எடுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி வந்திருக்குன்னா இதுவும் மேக்சிமம் தான், இதுவும் மேக்சிமம் தான். ஸோ மினிமம் பார்க்கும்போது இதுவும் மினிமம் தான், இதுவும் ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குன்னா எல்லா கிளாஸ்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இருப்பான். அதே மாதிரி எல்லா கிளாஸ்லயும் ஒரு ஃபைனலா வீக்கரும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? எல்லா கிளாஸ்லயும் இருக்கிற அந்த டாப்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் அதோட மேக்சிமம் வேல்யூஸ், அவங்க எல்லாம் லோக்கல் மேக்சிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய மேக்சிமமும் இருக்கலாம், நிறைய மினிமமும் இருக்கலாம் இல்லையா? அதனால தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் லோக்கல் மேக்சிமம் கிரியேட் ஆயிருக்கும் அங்கே அது மாதிரி லோக்கல் மேக்சிமம் வேல்யூ இருக்கும். அங்கே மினிமா கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா லோக்கல் மினிமம் வேல்யூ இருக்கும். என்ன கேஸ் உங்களுக்கு கிடைக்குது அதை பொறுத்து அதை ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் நீங்க கிரியேட் ஆயிருக்கு. இப்போ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். f of x is equal to x squared. முதல்ல இந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை எடுத்துக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடைக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அவங்க தான் நம்மளோட இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே 2xன்னு கிடைச்சது. 2x ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்கட்டும், அவங்க போனால் டிவைட் ஆகும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த கிராஃபோட டேர்னிங் பாயிண்ட் வந்து 0 தான். இப்போ இது வந்து லோக்கல் மேக்ஸிமாவா இது மினிமாவான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. இங்கே நமக்கு என்ன கிடைக்குது? 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 தான். இந்த டபுள் டேஷோட வேல்யூல நமக்கு கிடைச்ச இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆக்சுவலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இதுல எக்ஸோட டேர்ம்ஸே இல்லாததுனால நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். டபுள் டேஷோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு எப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபுள் டேஷோட வேல்யூ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருக்கு. பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, எஃப் டபுள் டேஷோட வேல்யூ வந்து எப்பெல்லாம் கிரேட்டர் தென் வருதோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமா. அதே மாதிரி எஃப் டபுள் டேஷோட வேல்யூ எப்பெல்லாம் லெஸ் தென் 0 வருதோ அப்போ நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் அப்படின்றது நம்மளோட பேசிக், நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட பேசிக் கண்டென்ட்டே இதுதான். இதுல கிரேட்டர் தென் 0ன்னு வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்றது x is equal to 0 தானே. அப்போ x is equal to 0 is a point of local maximum அப்படின்னு எழுதிடலாம். சரி, அதுக்கப்புறம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களே லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவையும் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களே. அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட கொஸ்டின்ல போய் எக்ஸுக்கு பதிலா இந்த 0வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது f of x is equal to x squared அப்படின்ற கொஸ்டின்ல f of 0வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஸ்கொயர்ன்றது என்னன்னு கிடைக்குது? 0 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிருங்க. ஆக்சுவலா இந்த மேக்ஸிமம் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். அது நம்மளோட y ஆக்சிஸ்ல வர்ற வேல்யூ. பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமான்றது x is equal to அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா, அந்த வேல்யூ. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ இதுல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். g of x is equal to x cube minus 3xன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா, மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் தெரியணும். ஸோ முதல்ல இவங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர். மைனஸ் 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3 into 1ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் 3 தான். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே அவங்கள நீங்க ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அவங்களோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். அவங்க அந்த கிராஃப் எங்க டேர்ன் ஆகுன்ற விஷயம் அப்பதான் நமக்கு தெரியும். 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 is equal to 0ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் 3 அந்த பக்கம் போனா பிளஸ் 3 ஆயிடும். இப்போ 3x ஸ்கொயர்ட் is equal to பிளஸ் 3ன்னு வந்திருக்கும். மல்டிபிள்ல இருக்கிற 3 அங்க போனா டிவைட் ஆயிடும். அப்போ 3/3 சரி, x ஸ்கொயர்ட் is equal to 3/3. இதோட வேல்யூ வந்து 1. ஸ்கொயர் அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? ரூட் ஆகும். இப்போ x is equal to √1. ரூட்ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 ரெண்டுமே நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா பிளஸ் 1லையும் கிராஃப் டேர்ன் ஆகும், மைனஸ் 1லையும் டேர்ன் ஆகும். அப்போ ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்க இருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துல இந்த கிராஃப் டேர்ன் ஆகிற பாயிண்ட் தான் மேக்ஸிமமாவோ இல்லை மினிமமாவோ இருக்க முடியும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம g டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும், டபுள் டெரிவேட்டிவ். இப்போ 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இந்த மைனஸ் 3ன்றது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ g டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 2s are என்னன்னு கிடைச்சிருக்கு? 6xன்னு கிடைச்சிருக்கு. இந்த டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூல நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ g டபுள் டேஷ் ஆஃப் முதல்ல நான் பிளஸ் 1 போடுறேன். அப்போ 6 into 1 போடும்போது பிளஸ் 6 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0. என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க கிரேட்டர் தென் 0ன்னு வந்திருக்கு? 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தானே. அப்போ x is equal to 1 is local
பாயிண்ட் ஆஃப் மினிமான்னு எழுதணும். எங்க கிரேட்டர் வருதோ அது வந்து நம்மளோட மினிமா. ஸோ அதே மாதிரி இப்போ ஜி டபுள் டேஷ் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸுக்கு 2 வேல்யூமே கிடைச்சது இல்லையா? அப்போ 6xல 6 × -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -6 அப்படின்னு கிடைச்சிருது. -6ன்றது ஒரு லெஸ் தென் 0. அப்போ x is equal to -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ்ல வேல்யூ கிடைச்சதுனால இது கண்டிப்பா ஒரு லோக்கல் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா தான் இது. ஸோ கொஸ்டின்ல வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவையும் கண்டுபிடிங்க, அதே மாதிரி லோக்கல் மினிமம் வேல்யூவையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது நம்மளோட கொஸ்டின்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட கொஸ்டின் வந்து g of x is equal to x³ - 3x அப்படின்றதுல இதுல எப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னா நம்மளோட லோக்கல் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா யாரு x is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் அந்த மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ g of -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1³ -3 × -1 அப்படின்னு கிடைக்குது. -1 கியூப் பண்ணா -1 தான். இது மல்டிபிள் பண்ணும்போது +3. அப்போ ஆன்சர் என்ன? +2. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து +2 தான். அதே மாதிரி லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட g of x இந்த ஃபங்க்ஷன்ல இந்த எக்ஸோட பிளேஸ்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். லோக்கல் பாயிண்ட் ஆஃப் மினிமாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். x is equal to +1 இருக்கும்போது தான் நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும்னு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1³ - 3 × 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1 கியூப் பண்ணா 1, 3 1s are 3. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன? -2. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து -2, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து +2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அவங்க கேட்டிருக்காங்க h of x is equal to sin x plus cos x. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0 to π/2 குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to π/2ன்றது ஆக்சுவலா வந்து 90 டிகிரி. 0 to π/2 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. அப்போ ஆல் த ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவா இருக்கும்போது இதோட ஃபங்க்ஷன் வந்து எங்க லோக்கல் மேக்ஸிமா எங்க லோக்கல் மினிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இவங்களோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். h dash of x is equal to sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்மளோட கிராஃபோட டேர்னிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே அவங்கள ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. h dash of x ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? cos x - sin x equal to 0 அப்படின்னா இங்க இருக்கிற -sin x அந்த பக்கம் போனா plus cos x ஆயிடும். அப்போ cos x is equal to sin x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் divided by cos x பண்ணிக்கிறோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இது வந்து நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். sin xம் cos xம் எப்போ ஈக்குவலா இருக்கும்? 0 to π/2க்கு நடுவுல 0ல இருந்து 90 வரைக்கும் இருக்க டேர்ம்ஸ்குள்ள எப்போ சைனும் காசும் ஈக்குவலா வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 45 டிகிரி. ஏன்னா சைனும் காசும் 45 இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அப்போ x வந்து 45 அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்க வந்து ஒரு டிவைடட் பை cos xம் இங்க ஒரு டிவைடட் பை cos xம் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். cos by cos 1 ஆயிடும். sin by cos வந்து என்ன ஆயிடும்? tan x அப்படின்னு கிடைக்கும். அப்போ tan x வந்து 1ன்னு வந்திருக்குன்னா அப்போ x வந்து என்னவா இருக்கும்போது tanக்கு 1ன்னு கிடைக்கும்? 45 டிகிரி இருக்கும்போது. அப்போ x is equal to π/4 அப்படின்றது தான் இந்த கண்டிஷனோட அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கூட சொல்லலாம். cos x is equal to sin xன்னு வந்துச்சா இங்க வந்து பக்கத்துல ஒரு 1 போட்டுட்டு மல்டிபிள் இருக்க cos x அங்க போனா டிவைட் ஆயிடும். அப்போ sin by cos வந்து 1, sin by cos tan வந்து 1, அப்போ x வந்து 45 இப்படியே நீங்க சொல்லலாம். இதுல ஒரே லைன்ல இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் 1 வரதுக்கான கண்டிஷன் 45 அப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் x is equal to π/4ன்றது தான் அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது வந்து மேக்ஸிமாவா மினிமாவான்னு ஃபைண்ட் பண்றதுக்கு இதோட டபுள் டேஷோட வேல்யூ வேணும். ஸோ h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை எழுதிக்கலாம். இப்போ இந்த நம்மளோட டபுள் டேஷோட வேல்யூல நமக்கு கிடைச்ச டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அதை பொறுத்து தான் இது வந்து மேக்ஸிமாவா மினிமாவான்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால இப்போ இந்த h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 45 டிகிரியை நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். அப்போ -sin π/4 -cos π/4 அப்படின்னு கிடைக்குது. அதாவது sin 45 cos 45. sin 45 டேபிள் வேல்யூ வந்து 1/√2. மாதிரி cos 45க்கும் 1/√2 தான். ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் √2 இருக்கிறதுனால -1 ஆட் ஆச்சுன்னா -2/√2 அப்படின்னு கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ டபுள் டேஷோட வேல்யூ எப்படி வந்திருக்கு? நெகட்டிவாக வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு லெஸ் தென் 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ h டபுள் டேஷோட வேல்யூ அதாவது π/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா வர்றதுனால இந்த 45 டிகிரி இருக்கு இல்லையா? அப்போ x is equal to 45 டிகிரி அப்படின்ற நம்பர் வந்து இஸ் அ பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா.
ஸோ இதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா. நம்மளோட கொஸ்டின்ல லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினை தான் நீங்கள் எடுக்கணும். கொஸ்டினை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஹெச் ஆஃப் இந்த கொஸ்டினில் எக்ஸுக்கு பதிலாக 45 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணால் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அப்போ sin 45 ப்ளஸ் காஸ் 45 அப்படின்னு கிடைக்குது. sin 45ஓட டேபிள் வேல்யூவும் 1/√2 தான். cos 45ஓட டேபிள் வேல்யூவும் 1/√2 தான். இது நம்ம சின்ன கிளாஸ் 10லேருந்து வந்து படிச்சுட்டு இருக்கோம். இது டேபிள் வேல்யூ 45ஓடது. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு மேலே இருக்க நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு 2/√2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து டினாமினேட்டரில் வந்து ரூட் நம்பர் வர்றதுனால மேலேயும் கீழே நம்ம ரேஷனலைஸ் த டினாமினேட்டருக்காக ஒரு √2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட வேல்யூ மேலே வந்து 2√2வும் கீழே வந்து √2 × √2வும் வரும். அப்போ இந்த 2 இந்த 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்களே, அது நம்மளோட √2 தான். ஸோ இப்படி எழுதி உங்களோட வேல்யூவை காமிச்சிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.